விரித்து உட்காரணும். எந்த அளவுக்கு கால்களை அகல விரித்து நம்ம ரிலாக்ஸாக உட்காடுறோமோ டைட் இல்லாமல், அப்போ முதுகு நேராக இருக்கும். அந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கும்போது நினைச்சது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களால கிராஸ் பண்ண முடியும். எண்ண ஓட்டங்கள் சீராகும். வேற ஒன்றுமே கிடையாது. அதுவும் அதிகாலையில் 2 விஷயம் பண்ணணும். ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல இதை தொடர்ந்து நம்ம 90 நாள் பண்ணணும். சில நேரம் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 21 நாள் பண்ணி பார்க்கணும். சரியா? ட்ராவல் பண்ணுறேன், அதே இடத்துல உட்கார முடியல, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வெளியில் வந்துடலாம். எங்கே போனாலும் சரி, ஒரு தரை விரிப்பு எடுத்துகிட்டு போங்க, அதில் சப்பனங்கால் போட்டு உட்காருங்க, நேராக உட்காருங்க, கண்களை மூடுங்க. உங்களோட பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப ஸ்டஃபனாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ நம்ம தியானம் என்ன நினைக்கிறோம், அது ஒரு ராக்கெட் சயின்ஸா? அப்படிலாம் ஒரு டாட்டும் கிடையாது. இதை சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் தான் பண்ணணும், ஹிமாலயஸில் போய் தான் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. சரியா? இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். இது சப்பனங்கால் போட்டு உட்காந்தாச்சு, கண்களை மூடியாச்சு. இப்போ